ஃபஸ்ட் டைம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து சேலம் ஏற்காடு, பட் சோலோ ரைடாக போயிட்டுருக்கோம். ஏற்காடு, கோயம்புத்தூர், அதிரம்பள்ளி, இதுதான் நம்ம கண்டென்ட். இப்போ பெட்ரோல் போட்டு போனது, போயிடுவோம். Thankful. Okay. GPay bro. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போட்டாச்சு. வாங்க போகலாம். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சேலம் போகிறோம். சேலத்துலேருந்து ஏற்காடு போகிறதா ஒரு பிளான் இருக்குது. இப்போ மேப்பை இன்னும் ஆன் பண்ணவே இல்லை, நம்ம மட்டும் போய்ட்டுருக்கோம். சோலோவாக ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபர்ஸ்ட் வ்ளாகாக இருக்குது இது. இப்போ கண்டினியூ. மேப் எங்கேயா போயிட்டு ஓரமாக இருந்து மேப் போட்டு பார்ப்போம். ஸ்டாண்ட் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஒன்று பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ரூட் பார்த்துட்டேன்னா நம்ம மட்டும் போயிடலாம். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. மைலேஜ் எவ்வளோ ட்ரிப் போடவே இல்லை, சாரி. ஓகே, போகலாமா? ட்ரிப் ஆன் பண்ணியாச்சா? அங்கே போயிட்டு எப்படி தான் போகிறாங்க. நம்ம ஒழுங்காக போனாலும் வரவனுங்க அப்படி தான் வந்துட்டு இருக்கானு. சேஃபாக போவோம். அந்த ஃபோன் மோடம் ஆன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் ஃபோன் ஸ்டாண்டு இல்லை, அதுதான் பெரிய மிஸ்டேக். ஃபஸ்ட் டைம் சோலோவாக இவ்வளோ தூரம் போடுறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணால் தானே அது கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை, பட் ஆனால் சேஃபாக இருக்கணும் எல்லோரும். 21 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக காட்டுது, ஒரே ரோட் போகும். அதேமாரி இந்த ட்ரிப் பிளான் பண்ணி 3 நாளாக ஆகுது. 3 நாளாக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். 3 நாளுமே என்னால் போக முடியல. பட் ஆனால் நைட்டே கிளம்புனா
உங்களுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும், ஒரு நாள் அங்கே கூட ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது முடியல, என்னன்னே தெரியல, ரொம்ப தடங்களாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு இன்றைக்கி தான் சொன்னேன் நினச்சேன், பட் நைட்டு போகிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே மார்னிங் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மார்னிங் எல்லாமே ரெடி பண்ணி கிளம்பிட்டேன். நேற்று நைட்டு கிளம்பலான்னு தான் பார்த்தேன். பட் நேற்று நைட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு முந்தா நேற்று நான் என்ன பண்ணேன், வந்துடுவேன் வண்டி எடுத்துகிட்டு வந்து போட்டேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஆனவுடனே நம்ம வண்டி தான் எங்கே யாருமே சர்வீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கே ஒரு 10 பஞ்சர் கடை ஏறி இறங்கினேன், யாரும் பஞ்சர் ஓட்ட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனிக்கே கால் பண்ணி ராயல் என்ஃபீல்டுக்கு கால் பண்ணி அவங்க வந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா 7 மணிக்கே கிடச்சிரும் சார், 7 மணிக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை. பட் என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. 3 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க. வண்டி எடுத்துகிட்டு போய் 7 மணிக்கு ரெடி பண்ணி சொல்லணும், வெறும் பஞ்சருக்கு மட்டும். ஆனால் அந்த பஞ்சர் என்ன சொல்கிறது அப்பா, நான் அவங்கள்ட்ட திரும்ப அந்த வண்டி பிக் பண்ணிட்டு போனாங்களே, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கரெக்டாக நான் ட்ராப் பண்ணிட்டேன் சார், வண்டி அந்த இடத்துல போட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அண்ட் ஃபோட்டோ அனுப்பி விட்டாங்க. இவங்க என்னென்னா, இவங்க ரிசீவ் பண்ண இவங்க ஒரு மெசேஜ் ஒன்று வரல, ஒரு என்ன ஒரு இன்ஃபார்ம் வண்டி வந்திருக்கு எதுவுமே சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணல. பட் நான் போய் கேட்டேன், ஏன் சார் இது கூட நமக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணல அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க இதுமாரி சார் கஸ்டமர்ஸ் அதிகம், அதேமாரி ஸ்டாஃப்ஸ் யாரும் அதிகமாக இல்லை, அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம 5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம ஒரு வண்டி எடுத்துருக்கோம். அது போய்ட்டு ஒரு அதுதான் நான் கேட்குறேன், வேறு என்ன வேணும், நீங்கள் என்ன சார் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இதுமாரி இத்தனை மணிக்கு தான் கிடைக்கும், இல்லை இன்றைக்கி கிடைக்காது நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா கூட நான் போய் வேறு இடத்துல நான் சர்வீஸ் பண்ணியிருப்பேன். அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல. நான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்து கேட்டேன். இதுமாரி நான் ஃபோன் அடித்து கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சார் இதுமாரி வண்டி வந்து வெளில சர்வீஸ் விடாதீங்க, அந்த பஞ்சர் அடிச்சுன்னா வெளில விடாதீங்க, நம்ம கம்பெனிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று தான் நான் கம்பெனிக்கு கால் பண்ணி சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 7 மணிக்கு வாங்க சார், 7 மணிக்கு எடுத்துக்கலாம், நான் வெளில போகிறேன் அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க ஓகேன்னாங்க. பட் போனவங்க எனக்கு ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல. அப்புறம் 6 மணிலேருந்து நான் கால் பண்ணுறேன், ஒரு கால் பிக் பண்ணவே இல்லை யாருமே. அப்புறம் நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கு அவங்க மேனேஜர் நம்பர் கிடச்சிது. அவங்கள்ட்ட மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு, சார் இதுமாரி என்ன சார் வண்டி விட்டேன் என்ன அப்படின்னு கேட்குறேன். சார் நான் மார்னிங் எடுத்துக்கலாம் சார், நீங்கள் என்கிட்ட சொல்கிறப்ப என்ன சொன்னீங்க கேட்டால், அவங்க நான் பேசலை சார், எனக்கு கம்பெனியில் வேறு ஆள் பேசியிருக்காங்க, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு. எனக்கு அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப ப்ரெஷர் போட்டேன். அப்புறம் காலைல வாங்க சார் 10 மணிக்கு எடுத்துக்கோங்கன்னாரு. போய் 9:30 மணிக்கு போனேன். 9 மணிக்கெல்லாம் போயிட்டு ஆட்டோ ஏறி ஆட்டோலேருந்து அங்கே போனேன். போயிட்டு வண்டி கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, சார் இன்னும் வண்டி ரெடி பண்ண சார் அப்படின்னா. அப்புறம் போயிட்டு எனக்கு இப்போ பண்ணி தருவீங்களா பண்ண மாட்டிங்களா, இல்லை எனக்கு வண்டி தாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசணுன்னா, அவங்க ஓகே சார் நான் பண்ணித்தரேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 ஹவர் மட்டும் வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் 1 ஹவர் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பஞ்சர் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. என்ன ஒரு சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்மளோ காசு கொடுத்து நமக்கு வெளியே சர்வீஸ் விட வேணாங்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட வந்து விட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம், ஒரு பஞ்சருக்கு இவ்வளோ நாள் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுறது? பட் வண்டியை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. வண்டி நல்ல வண்டி, கண்டிஷன் அதெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த சர்வீஸ் மட்டும் இழுத்தடிக்கிறாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியும். செங்கல்பட்டு 16, திருக்குளம் டு திண்டிவனம் ரூட்டே தெரியல. ஒரு 21 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. போவோம் நம்மளும். கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பொறுமையாகவே போவோம். ஏன்னா என்ன இருந்தாலும் நைட்டு போயிட்டு எங்கேயும் சுற்றியும் பார்க்க முடியாது. போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். இன்னும் மார்னிங் எதுவும் சாப்பிடாம அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், ஏதோ ஒரு கடை மஞ்சள் போய் சாப்பிடும், ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். இப்போ மணி கரெக்டாக 1 மணி ஆகுது. போவோம், எத்தனை மணிக்கு போவோம்னு தெரியல. திண்டிவனம் போய் போகிறோமோ
வழியில் ஒரு ஜூஸ் கடை இல்லை, பார்ப்போம். ஒரு வழியில் நல்ல கடையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜூஸ் ஆச்சும் குடிக்கணும். வெறும் வயிற்றில் ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா இப்போ அதிரம்பள்ளி ஃபால்ஸில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்குங்கிறாங்க, அதனால் குளிக்க முடியாது, சும்மா வேணால் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும், சுற்றி பார்க்குறது அந்த ஒரு மந்த் ஃபுல்லாக வேலை பார்க்குறோம், ஒரு 3 நாளாச்சும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரைட் நான் பிளான் பண்ணேன். அடுத்த மாதம் ஒரு பெரிய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் பார்ப்போம் அது எப்படி, இந்த ட்ரிப் எப்படி போகுது, இதை பார்த்துட்டு அதை பார்ப்போன்ட்டு நான் பிளான் போட்டிருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், நல்லா இருந்துச்சு நான் பார்க்குறப்ப. ஓகே, நேரில் போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த மாதம் பார்ப்போம். பட் ஆனால் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில், பட் ஆனால் ஆகஸ்ட் மாதம் நல்லாயிருக்குன்றாங்க, என்னென்னு பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் எல்லாருமே அது ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அந்த லொக்கேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும், மவுண்டன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரோ, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மவுண்டன் அழகாக அதுதான் சென்னை அவுட்ரு தான், இது அவுட்டரில் செங்கல்பட்டு உள்ளே உங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்கே அப்படின்னு நான் நினைக்கிறப்ப தான் நல்லா இருக்குல்ல. மவுண்டன் நல்ல வியூ. இது என்ன இடம்னே தெரியல, பட் ரைட்டில் போக சொல்கிறாங்க. நிறைய கடை இருக்குது. இது ஒரு கடை போகிற வழியில் போயிருந்துச்சுன்னா போய்ட்டு ஒரு ஜூஸ் குடிப்போம். பட் நான் மேப்பு கரெக்டாக போட்டுருந்தாங்க கூட நான் பார்க்கவே இல்லை, மதிப்பாக போயிட்டுருப்போம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆகுனால கொஞ்சம் எனக்கு பேச தெரியல, பார்ப்போம். நான் கற்றுக்கலாம் எல்லாமே போக ஒரு கடை இருந்துச்சு, நல்ல ஒரு சாத்துக்குடி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஜூஸ் கிடையாது, கண்ணகிட்ட தூரத்தில் ஒரு ஜூஸ் கிடையாது. 900 மீட்டர் ரைட்டுன்னு காட்டுது. ரூட்டு கரெக்டானே பார்க்கல, ஒரு இடத்துல நிறுத்தி மேப்பு பார்த்தா கரெக்டாக இருந்தது. பெரிய வண்டிகள்லாம் போவேன்னா ஒரு வழியாக ஜூஸ் குடித்தாச்சு. அது என்னன்னு தெரியல, பட் ஆனால் ரைட் போகிறப்ப மட்டும் நம்ம ஏதாவது ஒரு கடையில் போய்ட்டு எதாவது வாங்கினோம்னா, பட் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. அது ஏன் எனக்கு என்னன்னே தெரியல. போகிறோம் பட் ஆனால் ஜூஸ் 50 ருபீஸ் வாங்க இல்லை, பரவாயில்ல, ஓகே தான். சாப்பிடாமல் இருந்ததுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கு சாப்பிட தோணல, பட் அதான் ஒரு ஜூஸாக குடிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கினேன். ஸ்டாண்ட் இல்லாமல், மொபைல் ஸ்டாண்ட் இல்லாமல் அடிக்க சொல்லுக்கா. கிளம்பிட்டேங்க்கா, இப்போதான் கிளம்புனேன். எப்போ வண்டி வந்துச்சு? காலைல ஒரு 12 மணிக்கு தான் வந்துச்சு வண்டி. இப்போதான் கிளம்புனியா? ஆமாக்கா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ல, ஜூஸ் குடித்தேன், போதும். போதுமா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேக்கா, தேங்க்யூக்கா.
விழுப்புரம் வந்து 39 கிலோமீட்டரும். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அப்புறம் சேலம். ஓகே, 39 கிலோமீட்டர். அங்கே போயிட்டு பொறுமையாக இன்னொரு ஃபோன் இருக்குது. பட் அந்த ஃபோனில் திடீர்னு என்னன்னு தெரியல காண மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தது. இப்போ பட் மேப் போடுறதுக்காக தான் அந்த ஃபோன் வாங்கினேன். அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நான் வந்து மேப் போட்டு உட்காந்து வந்துகிட்டே இருப்பேன். ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், சொன்னாங்க விழுப்புரம் அடுத்து இதிலே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா விழுப்புரம் வரும், தோல் ஒன்று வரும், அப்புறம் கள்ளக்குறிச்சிலேருந்து சேலம் அப்படின்னாரு. பார்ப்போம். அங்கே என்னென்னா சேலம் 39 கிலோமீட்டர் போட்டுருச்சு. இங்கேருந்து பார்த்தா 49ன்னு தோணும். பட் இப்படி ட்ராவல் பண்ணுறது ஜாலியாக இருக்குல்ல. எனக்கு என்னென்னா பேக்கில் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாங்க. பேகு கட்ட முடியல, அந்த ஸ்டாண்ட் இல்லாமல் பேகை கட்ட முடியாமல் இப்போ முதுகில் கொஞ்சம் பெயினாக இருக்குது ரொம்ப. பார்ப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த ரைடெலாம் பண்ண மாரி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ரைட் பண்ணுறோம், அந்தமாரி பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா பேக் சைடில் எல்லாமே வாங்கி போட்டுருவோம். அந்த பேக் வைக்கிற கேரியரு எல்லாமே வாங்கிட்டு போவோம். பெரிய ஒரு பிளான் போட்டிருந்தேன் இந்த வருஷம். நான் ஃபஸ்ட் ரைடே அதுதான் நான் பிளான் பண்ணேனே. ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ண ரைட் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகணுன்னு பார்த்தேன். கன்னியாகுமரிலேருந்து லடாக் போகலான்னு ஒரு பிளான். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எல்லாமே ரெடி பண்ணேன். என்ன பண்ணுறது, திடீர்னு நேரத்தில் இது கரெக்டாக தான் போகிறேன்னா. ஒரு வாட்டி நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தப்போ அந்த ரோட்லேருந்து வந்தேன். வாங்க யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். ஹலோ அண்ணா, அண்ணா அவரே விதமான வழியில் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். இல்லைன்னா கொஞ்சம் இருந்தோம் அதோட பசங்க போகிறாங்க 2 பேர், அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம். அண்ணா அண்ணா சேலம் எப்படி போகிறது? சேலம் ஆ ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்கும் போல. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு டவுட் தானே, மேப் இல்லை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதை டைட் பண்ணும், இது டைட் பண்ணிட்டாங்க. செயினும் பஞ்சர் ஓட்ட கொடுத்தோன்னே செயினும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பிக்கப் இருக்குது. ஓகே, ஒரு 100 இல்லை 110 நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். தொடர்ந்து ஒரு 3 நாளாக நான் தூங்கவே இல்லை. அதுதான் பெரிய தலைவலி. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக ஆயிடுச்சு. ஐ ட்ராப் வாங்கி போடணும். நான் கொஞ்சம் ஆசைப்பட்றது என்னென்னா, திருப்பூர் போகணுன்னு ஆசைப்பட்றேன். போவோமா என்னன்னு யோசிப்போம், பார்ப்போம். கொஞ்சம் டைமை பொறுத்து வேறு எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம இன்ஸ்டா 360யோட பேக் வியூ அப்படியே பார்ப்போம்.
ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் எப்போ வந்து ரீச் ஆனான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப டயர்டானதுனால நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ரூம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள ஈஷா டெம்பிள் தான் போகலான்னு இருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு அதை சுற்றி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி நைட்டு ஹைதராபாடி ஃபால்ஸ் போகலான்னு இருக்கோம். பார்ப்போம் டைம் எப்படி இருக்குது. இங்கேருந்து நம்ம போய்ட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. நம்ம போய்ட்டு சாப்பிட்டு நம்ம ஈஷா டெம்பிளை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பிளான் பண்ணலாம்.